இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா பெல் பெப்பர் சட்னி. இந்த குடமிளகா 3 கலர் இருக்குது. அதாவது க்ரீன் இருக்குது, எல்லோ இருக்குது, ரெட் இருக்குது. இந்த மாதிரி எல்லோ ரெட்லாம் வரும்போது பெல் பெப்பர் சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக நான் வந்து பர்டிகுலராக வந்து 3 கலர் வச்சு பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டில் வேரியன்ஸ் எதுவும் இருக்காது, அந்த காரத்தன்மை கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பெல் பெப்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே டைமில் முக்கியமாக 2வது யூஸ் பண்ணுற பொருள் என்ன கேட்டிங்கன்னா, இதில் உளுத்தம் பருப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு யூஸ் பண்ணால் அந்த வாசத்துக்கு நல்ல கமகமாக நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல அந்த உளுத்தம் பருப்பு சேர்க்குறோம். மற்றபடி காரத்துக்கு பார்த்திங்கன்னா வரமிளகா இருக்குது, இஞ்சியோட காரம், பூண்டோட காரம், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சட்னிக்கு. சரி வாங்க நம்ம பேசிகிட்டே இருக்கோம், செய்ய போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் சொல்லி பார்த்துருங்க. பெல் பெப்பர் சட்னி தேவையான பொருட்கள்: பெல் பெப்பர்ஸ் 1 கப்பு, வரமிளகா 5லேருந்து 6 நம்பர், தக்காளி 1 நம்பர், பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பூண்டு 10 பல்லு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கடலெண்ணெய் தேவையான அளவு. இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா எண்ணெய் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அதாவது நம்மக்கிட்ட இருக்க அந்த வெங்காயம், அந்த பூண்டு, அந்த இஞ்சி, குடமிளகா இதெல்லாம் வந்து குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். ரொம்ப அதிகமான எண்ணெய் வேண்டாம். இல்லை இந்த சட்னியை நீங்கள் கொஞ்சம் வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா அப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் தவறு எதுவுமே இல்லை. இந்த குடமிளகா கட் பண்ணும்போது முக்கியமாக கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, அந்த குடமிளகா உள்ளே வந்து அந்த ஸ்கின் ஒன்று ஒரு லேயர் வந்து ஒரு ஒயிட் கலர் இருக்கும், அதை எடுத்துருங்க. அது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து காரத்துக்கு நல்லா இருக்காது. பெரும்பாலும் நாங்கள் ஹோட்டலில் சமைக்கும் போது நாங்கள் என்ன பண்ணால் இந்த குடமிளகா கட் பண்ணும்போது மேல் பகுதி கட் பண்ணணும், கீழ் பகுதி கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு அப்போது நடுவில் கட் பண்ணால் அப்படியே ஸ்லைஸ் மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு வருவோம். அப்போ என்ன, அந்த உள்ளே இருக்க சீடு, அந்த வெள்ளை கலர் இருக்க அந்த லேயரு, அந்த ஸ்கின் எல்லாத்தையும் எடுத்துருவோம். இதுதான் முக்கியமான விஷயம். இது எங்கள் சீனியர் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் இதுதான் பேசிக்கான விஷயம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். இதாக விஷயம் வேறு எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மகிட்ட இருக்க இந்த பூண்டும் இந்த இஞ்சும் போட போகிறோம். இந்த இஞ்சி எதுக்குன்னா அந்த இஞ்சியோட காரம் கரெக்டாக இருக்கணும். 2வது விஷயம், முக்கியமாக இஞ்சி சேர்க்கறது வந்து நம்ம வந்து சட்னியோ இல்லை இட்லி இல்லை பொங்கல் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டீங்க, மந்தமாக இருக்குன்னா அந்த டைமில் இந்த இஞ்சி தான் இந்த வேலையை செய்யும். இந்த நெஞ்செரிச்சல்லாம் எல்லாமே மந்தத்தை போக்குறதுக்கு வந்து இந்த இஞ்சி முக்கியமான ரோலாக இருக்குது. அதனால தான் இந்த இஞ்சி நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பூண்டு. நம்ம சமையலில் வந்து பெரியவங்க வந்து ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணுற விஷயங்கள் வந்து காரணம் இல்லாமல் பண்ணல, எல்லாமே காரணம் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பூண்டு வந்து கம்பல்சரி டாக்டர்ஸ் என்ன சொல்லணும்னா, சின்ன பூண்டு 1 பூண்டு நம்ம லைட்டாக இடித்து அந்த சாறு எடுத்து காலை டெய்லி சாப்பிட்டாலே நம்ம ஹார்ட்டுக்கெல்லாம் நல்லது சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம சேர்க்குற அந்த பொருட்கள் ஒன்று இந்தியன் ஸ்பைஸோட வேல்யூ வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சமையலில் வந்து தேவையில்லாமல் ஒரு பொருளை உள்ளே கொண்டு வரல, இதான் விஷயம். ஸோ இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த வெங்காயத்தை போடுறேன். இந்த வெங்காயம் எதுக்காகனா, வெறும் குடமிளகாவை நீங்கள் வதக்கி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பக்குவம் சரியாக கொடுக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெங்காயத்தை சேர்க்குறோம். இந்த வெங்காயம் வந்து அந்த ஒரு கெட்டியான தன்மை கொடுக்கறதுக்கும் அந்த வெங்காயத்தில் இருக்க அந்த இனிப்பு தன்மையை எடுத்து கொடுக்கும். அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை. இந்த பச்சை கருவேப்பிலை போட்ட பிறகு நீங்கள் இந்த இஞ்சி பூண்டு இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் நல்லா வதக்க ஆரம்பிங்க. வதக்கிறதுனா நீங்கள் அந்த முழுமையாக வந்து ஒரு வீட்டில் ஒரு சிக்கன் மசாலா பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு குருமா பண்ணுறதுக்கு இல்லை ஏதோ ஒரு தக்காளி தொக்கு பண்ணுறீங்கன்னா அந்த வெங்காயம் வதக்குவீங்களா, அந்த மாதிரி பக்குவம் வேண்டாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 20% அளவுக்கு வதக்கினா மட்டுமே போதும். ஏன்னா மற்ற காய்கறிகள், அதாவது பெல் பெப்பர்ஸ் போடுறோம்ல, அந்த குடமிளகா போடுறோம் பார்த்தீங்களா, அந்த குடமிளகாவும் சேர்ந்து வதங்கணும். ஒரு பொருள் வந்து நல்லா வதங்கிடுச்சு, இன்னொரு பொருள் அப்புறம் போட்டிங்கன்னா அது சரியாக இருக்காது சமையலில். ஸோ அதனால தெளிவாக 20% அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும் சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வெங்காயம் போட்ட பிறகு குடமிளகா போட போல காரத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த குண்டு மிளகாவை போடுறேன். குண்டு மிளகாவை இப்படி காம்பு கிள்ளி போடுங்க. காரத்துக்கு வந்து நம்ம அந்த இஞ்சி பூண்டு போட்டுருக்கோம், இருந்தாலும் வரமிளகா காரம் இருந்தால் தான் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும். அதே டைமில் குடமிளகாயும் காரம் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. இதுக்கப்புறம் தக்காளி. இந்த இடத்துல தக்காளி ஆப்ஷன் தான். நீங்கள் வீட்டில் வந்து புளி இருக்குன்னா ஒரு கருப்புளி இருக்குன்னா அந்த கருப்புளி சின்ன துண்டு போட்டலாம். இப்போ நம்மக்கிட்ட புளி இல்லாதனால தக்காளி போடுறேன். ஏன்னா அந்த புளி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு, அதாவது அந்த புளிப்பு தன்மை இருந்தால் மட்டும்தான் இந்த குடமிளகா காரத்துக்கும் இது நம்ம போட்டிருக்க வரமிளகா பூண்டு இஞ்சி இது எல்லாத்துக்கும் பேலன்ஸாக இருக்கும். ஏன்னா அந்த புளிப்பு காரம் அந்த ஒரு விஷயம் இருந்தால் தான் வேல்யூவான விஷயம். இது வந்து ஆப்ஷன் தான். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது புளி சேர்க்கலாம், புளி இல்லைன்னா தக்காளி சேர்க்கலாம். அதே டைமில் வந்து இந்த இடத்துல வெங்காயம் தக்காளி அதிகமாக நீங்கள் சேர்த்தீங்கன்னா அது வேல்யூ இருக்காது.
நீங்கள் வீட்டில் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் வீட்டில் வெங்காயம் தக்காளி எல்லாம் சட்னியில் போட்டு பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு சட்னிக்கும் வந்து ஒரு வித்தியாசங்கள் இருக்கும். எந்த பொருள் முன்னாடி அதிகமாக போடணும், எந்த பொருள் கம்மியாக போடணும், அதை புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ தக்காளி போட்டுச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே கட் பண்ணி வச்சுருக்க இந்த குடமிளகா போடுறேன், அதாவது பெல் பெப்பர்ஸ் போடுறோம். இந்த பெல் பெப்பர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் ரெசிபி, ஏஷியன் ஃபுட்டுக்கு, வெஸ்டர்ன் ஃபுட்டுக்கு, ஸோ அந்த இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி சவுத் இந்தியன் ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு நாள் தான், வாரத்தில் ஒரு நாள் இப்படி சாப்பிட்றது ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ஸோ ஓகே, இப்போது இந்த வெங்காயம், இந்த தக்காளி, இந்த குடமிளகா இதெல்லாம் வந்து நல்லா வதங்கிட்டோம். அதே டைமில் இந்த இடத்துல கொஞ்சமாக உப்பு போடுறோம். உப்பு போட்ட பிறகு சீரகம் போடுறேன். சீரகம் பெரும்பாலும் என்ன பண்ணணும்னா, அந்த தாளிப்பு ஃபஸ்ட் எதுவுமே அந்த இஞ்சி பூண்டு போடும்போது சீரகம் போட்டுருவாங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த சீரகம் புரியக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த குடமிளகா, இந்த வெங்காயம் தக்காளிலாம் போட்ட பிறகு இந்த சீரகம் கடைசியாக மேலே போட்டு சும்மா பெரட்டி அரைக்கணும். அப்போ என்னென்னா அந்த சீரகத்தோட வாசம் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் சீரகத்தை போடுறோம். நீங்கள் வீட்டில் சட்னி பண்ணும்போது சீரகத்தை கடைசியாக யாரும் போட்டு பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், சீரகம் வந்து இந்த அளவுக்கு நான் போடுறேன். இதுதான் விஷயம். ஓகே, டன். சீரகம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த உளுத்தம் பருப்பு நான் என்ன பண்ணுறேன்னா தனியாக வறுக்கிறேன். இது ரெடி ஆகட்டும். சைடில் வந்து இந்த உளுத்தம் பருப்பு வறுக்க ஆரம்பிக்கலாம். ஏன் இந்த உளுத்தம் பருப்பு தனியாக வறுத்து போடுறேன்னா, இதுலேயே நீங்கள் போட்டலாம், ஒன்றும் தவறுதுமே இல்லை. ஆனால் அந்த உளுத்தம் பருப்பு பக்குவம் வந்து அதிகமாக நீங்கள் வறுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, உளுத்தம் பருப்பு பக்குவமாக வறுத்து எடுத்தால் வாசத்துக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று, நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் கடக்க முடக்கன்னு இருக்கும். அது சாப்பிடும்போது சட்னி அப்போ தான் ஒரு ஃபீல் இருக்கும். இதில் புதினா வீட்டில் இருந்தால் புதினா போட்டு பாருங்கள். அந்த புதினா போடும்போது இன்னும் வாசம் நல்லா எடுத்து கொடுக்கும். அது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் என்னோட சஜஷன் வந்து புதினா போடுவேன். இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கல, அதான் விஷயம். சரிங்களா? இப்போது இந்த உளுத்தம் பருப்பு இதில் சேர்க்குறேன். உளுத்தம் பருப்பு நான் சொன்ன குவான்டிட்டியோட நீங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போடணும், தப்பு இல்லை, எதுவுமே இல்லை. சரிங்களா? ஸோ இந்த உளுத்தம் பருப்பை இப்படி வறுக்க ஆரம்பிக்கிறேன். எண்ணெய் போட்டும் வறுக்கலாம், எண்ணெய் எல்லாமே வறுக்கலாம். இது உங்களோட விருப்பம். எண்ணெய் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக வறுப்படும். எண்ணெய் இல்லைனா இப்படி லைட்டாக அப்படி ஷேக் பண்ணிட்டே இருக்கணும். இல்லைனா அந்த சூடுக்கு வந்து என்ன கேட்டுன்னா அந்த உளுத்தம் பருப்பு 1-2 கருக்க ஆரம்பிச்சிடும். இதான் விஷயம். இந்த உளுத்தம் பருப்பை நல்லா வறுத்தாச்சு. கொஞ்சம் அப்படி இருக்கட்டும். அது கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி வருது. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல இந்த குடமிளகா பாருங்கள். இந்த குடமிளகாவை நீங்கள் இப்படி லைட்டாக அப்படி பேனில் டாஸ் பண்ணும்போது ஒன்று கரெக்டாக வந்து மேலே கீழே வரும். அதுக்கு பிறகு இந்த குடமிளகாவை நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா பக்குவம், குக் பண்ணுற பக்குவம் இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணிங்கன்னா என்ன அவங்ககிட்டனா உங்களுக்கு வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த டைமில் அந்த சட்னியை எடுத்து போய்ட்டு நீங்கள் அரைச்சி நீங்கள் திருப்பி சர்வ் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்காது பக்குவம். அந்த குடமிளகா வந்து க்ரன்ச்சியாக இருந்தால் வேல்யூவாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா இதில் போடுறேன். நீங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது 2 விதமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதக்கிட்டு அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 80% நல்லா வதக்கிட்டு நீங்கள் அரைச்சி சாப்பிட்டு பாருங்களேன், வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். அரைக்கும் போது முக்கியமான ஒரு கவனம், அது என்ன கேட்டிங்கன்னா, அரைக்கும் போது வந்து ரொம்ப நைஸாக அரைச்சா கண்டிப்பாக அந்த சட்னி நல்லா இருக்காது. கொஞ்சம் ஒரு 5 to 8% வந்து குறை பக்குவம் இருந்தால் தான் அது சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அதே டைமில் அரைக்கும் போது தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. ஸ்டார்டிங்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைங்க, தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சட்னியை அரைச்சாச்சு. ஒரு பேனில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த சட்னியை காமிக்கிறேங்க பாருங்கள். இந்த அரைச்ச பக்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் திருப்பி சொல்கிறேன். அப்போ தான் அந்த சட்னிக்கு வந்து வேல்யூ கொடுக்கும். இங்கே பாருங்கள், அந்த குடமிளகா இருக்கு பார்த்தீங்களா, குடமிளகா, அந்த கருவேப்பிலை, அந்த வெங்காயம் தக்காளி அப்படி 1-2 இருக்கணும். பல்ல அப்போ தான் அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். சட்னி எப்படி வேணால் பண்ணலாம், ஆனால் ஒரு சட்னி ஒரு பக்குவத்தில் நீங்கள் கொடுக்கும்போது தான் அதோட வேல்யூ அதிகமாக இருக்கும். சரிங்களா? அவ்வளோதாங்க. இப்போ எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. தாளிப்புக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த இடத்துல கொஞ்சமாக அந்த ஒரு கடுகு போடுறேன். அந்த கடுகு போட்ட பிறகு அந்த 2 மிளகா, அதுக்கப்புறம் வந்து இந்த கருவேப்பிலை போட்டு தாளித்து போட்டினா இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி. அப்படியே சுட அப்படியே தாளிப்பை போட்டு நீங்கள் அப்படியே சூடாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், சும்மா கும்முன்னு இருக்குங்க. இந்த மாதிரி சட்னி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்போ ஜெயா டிவிக்கு ஒரு காலோவில் லெட்டர் போடுவீங்க. சூப்பராக வந்ததுங்க அப்படி சொல்லிடுவீங்க. அந்தளவுக்கு பிரமாதமான ரெசிபி. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய். டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச்.